ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு பல ஏவுகணைகள் இன்றைய தினம் ஏவப்பட்டுள்ளது. 7ஆம் திகதி 3ஆம் மாதம் சனிக்கிழமை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினுடைய தகவலின் அடிப்படையில ஈரான் நாட்டிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாகவும், இந்த ஏவுகணைகளை வான்வெளியில் தடுத்து நிறுத்துவதற்காக வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்புகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும், மக்களுடைய பாதுகாப்புகளையும் பலப்படுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தெரிவித்திருந்தது. தொடர்ச்சியாக ஏவுகணை வீசப்பட்டதனால இஸ்ரேலினுடைய பல நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாகவும், மக்களுக்கு பல அறிவிப்புகள் விடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற இந்த பதட்ட நிலை காரணமாக, குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு பல தடவைகள் ஈரான் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த தாக்குதல் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த தாக்குதலால் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, உயிர் சேதங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள், செய்திகள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை.